ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஹம்பிளா சொல்றேன், மோடிட்ட இருந்து நான் தினந்தோறும் அரசியலை கற்றுக்கொள்ளுகிறேன். அதுல அவர் எப்படி நேரேட்டிவ் செட் பண்றாங்கிறது தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கேன். மோடிக்கு குடும்பம் இல்லை அப்படிங்கறது ஒரு லாலு சொல்ல, மோடியின் குடும்பமே இந்தியர்கள் தான் என்பதாக மோடி கொண்டு செல்ல இப்ப மொத்த களமே மாறி போச்சு. तुम्हारे पास परिवार नहीं है, कोई संतान नहीं, तुमको हुआ बता? 140 करोड़ देशवासी, यही मेरा परिवार है. இங்க ஒண்ணுமே நடக்கல. ஆனா நடந்துட்டு இருக்கிற மாதிரியான தோற்றத்தை மீடியாக்கள் மூலம் உருவாக்கி நம்ப வைக்க முயற்சி செய்கிறார். மற்றபடி நடந்தது குறைவு. இதத்தான் மோடி சொல்ல வருது. फ्लड मैनेजमेंट नहीं करते, बल्कि ये मीडिया मैनेजमेंट करने में लगे रहते हैं. டிஎம்கே தொடர்பா இவ்வளவு பாயிண்ட் பிளாங்க் அட்டாக்க இதுவரைக்கும் மோடி நிகழ்த்தியது கிடையாது. मैं डीएमके को बताना चाहता हूं, आपको लूटने नहीं देगा. எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் எந்த இம்யூனிட்டியும் கிடையாது. லஞ்சம்னு வாங்கியிருந்தா அதற்குரிய சட்டத்தின் கீழே அவர்கள் குற்றம் செய்தவர்களாக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். மோடிக்கு குடும்பம் இல்லை என்கிற விமர்சனம் பாஜக பிரச்சாரத்தின் மைய பொருளாகிறதா? வணக்கம் நண்பர்களே. இது பாஜக பிரச்சாரத்தினுடைய மையப்பொருளாகி இருக்கிறதா அப்படிங்கறத காட்டிலும் ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் என்னன்னா, 2019 அப்படியே திரும்பி இருக்கிறது. 2019 தேவையே இல்லாம சௌகிதார் சோர்ஹேன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி என்னத்தையும் ஒன்னு சொல்ல, கடைசியில் அந்த சௌகிதார்ங்கிறத வச்சே ஒரு பெரிய நேரேட்டிவ மோடி செட் பண்ணார். மோடியுடைய நீங்க ட்ராக் ரெக்கார்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் பெரும்பாலும் செட் பண்ணக்கூடிய நேரேட்டிவ் எல்லாமே அவருடைய அரசியல் எதிரிகளிடமிருந்து பெறக்கூடிய வார்த்தைகள் தான். அதாவது இது ஒரு வாலிபால் மாதிரி, அங்கிருந்து தேவையில்லாம அன்னெசரியா ஒரு லிப்ட் ஒன்று கொடுப்பாங்க, அங்கிருந்து ஒரு கட்டடிப்பார் மோடி. அந்த கட்டை அவங்களால எடுக்கவே முடியாது, திரும்ப எடுக்கவே முடியாது, அத்தோட காலி. இப்ப அதே போலதான் இந்த தடவை நடந்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்னா, போன ஞாயிற்றுக்கிழமை பாட்னால காந்தி மைதானத்துல ஜன் விஸ்வாஸ் மகா ரேலி அப்படிங்கிற பேர்ல, அதாவது மக்கள் நம்பிக்கை பொதுக்கூட்டம் அப்படிங்கிற பேர்ல இண்டி கூட்டணி ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தியது. அந்த பொதுக்கூட்டத்துல லாலு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி, சீதாராம் யெச்சூரி, மல்லிகார்ஜுன கார்கே இவர்களெல்லாம் பங்கேற்றார்கள். அப்போ பேசுறப்போ லாலு பிரசாத் யாதவ் தேவையில்லாம ஒரு வார்த்தையை விட்டார். அவர் என்ன சொன்னார்னா, சும்மா எப்ப பார்த்தாலும் மோடி குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் சொல்லிட்டு இருக்காரு. மோடிக்கு குடும்பம் இல்லைன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு குடும்பம் இருக்கு, நாங்க குடும்ப அரசியல் பண்றோம், உனக்கு குடும்பம் இல்லைன்னு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப கொச்சையாகவும் கடுமையாகவும் பேசினார். ये मोदी क्या है? मोदी कोई चीज है क्या? ये नरेंद्र मोदी, अरे भाई तुम बताओ ना कि तुमको क्यों परिवार में कोई संतान नहीं, तुमको हुआ बता? तुम्हारे पास परिवार नहीं है और तुम हिंदू भी नहीं है. உடனே மோடி அதுல இருந்து அப்படியே ஒரு அரசியல் எடுத்தார். மோடிக்கு குடும்பம் இல்லைங்கிற, இந்தியா முழுவதுமே மோடியின் குடும்பம், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவரும் மோடியின் குடும்பத்தினர், இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களும் மோடியின் குடும்பத்தினர். இந்த 140 கோடி மக்களுக்காகத்தான் நான் அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டு இருக்கிறேன். இரவு நேரம் முதற்கொண்டு இந்த தேசத்துக்காக உழைத்துக் கொண்டு இருக்கிறேன், எல்லா நேரமும் உழைத்துக் கொண்டு இருக்கிறேன், தூக்குகிற நேரம் குறை அப்படின்னு சொல்லி இவர் மோடிக்கு குடும்பம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா லாலு சொல்ல, மோடியின் குடும்பமே இந்தியர்கள் தான் என்பதாக மோடி கொண்டு செல்ல இப்ப மொத்த களமே மாறி போச்சு. இத ஃபர்ஸ்ட் அவர் நேற்றைக்கு திங்கட்கிழமை அடிலாபாத்ல ஆரம்பிச்ச இந்த விஷயத்த சொன்னார். மோடியுடைய குடும்பமே நீங்கள் தான் அப்படின்னு. 140 करोड़ देशवासी, यही मेरा परिवार है. आज देश की करोड़ों बेटियां, माताएं, बहनें, यही मोदी का परिवार है. आज देश के कोटि कोटि बच्चे, बुजुर्ग, ये मोदी का परिवार है. वो भी मोदी के हैं
और मोदी उनका है। मेरा भारत, मेरा परिवार, मेरा भारत, मेरा परिवार, यही भावनाओं का विस्तार लेकर के मैं सपनों को संकल्प के साथ सिद्ध करने के लिए आपके लिए जी रहा हूं, आपके लिए जूझ रहा हूं और आपके लिए जूझता रहूंगा। அதுல இருந்து எல்லாம் வைரலம். அதாவது மோடியினுடைய அந்த அமைச்சரவை சகாக்கள் அத்தனை பேரும் மோடிக்கா பரிவார், பரிவார்னா குடும்பம், மோடியின் குடும்பம், மோடியின் குடும்பம், எல்லாரும் அவங்கவுங்க இதுல அதாவது வாட்ஸ்அப் இதுல போட எல்லாத்துலயும் அந்த மாதிரியா போக அது பயங்கரமா ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு மேல சென்னைக்கு வந்து திரும்பவும் அதை வலியுறுத்தி அவர் உச்சகட்டமாக பேச கிட்டத்தட்ட இப்ப பற்றி எறிந்தது போல ஆக்கி விட்டது. இப்ப எல்லாம் பிஜேபியினர் அத்தனை பேரும் மோடிக்கா பரிவார் அப்படிங்கறத போட்டுறாங்க. இது எப்படி சௌகிதார் இது பழையது ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க, அதே மாதிரி மோடி வந்துங்க ஒரு வித்தியாசமான அற்புதமான அரசியல்வாதிங்க. இந்த நேரட்டிவ்காக ரொம்ப அலட்டிக்கிறது இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, தனக்கு தேவையான நேரட்டிவ தன்னுடைய எதிரிகள் தருவார்கள்ங்கிறது அவருக்கு தெரியும். கரெக்டா தேவையே எல்லாமே எங்கேயாவது ஒரு ஓசிக்கு ஒரு பாலை கொடுத்துருவாங்க, மோடி கோல் அடிச்சுக்கிட்டே இருப்பார். இதத்தான் இப்ப லாலு பிரசாத் யாதவ் செஞ்சப்ப அநேகமா லாலுவுக்கு நேத்திக்குள்ளே தூக்கம் வந்திருக்காது. என்னடா இது என்னத்தையும் அவனை சொல்லிட்டு போன இதையே வச்சு மொத்த களத்தையும் மாத்திருவாங்க போல இருக்கு. இப்ப இந்தியா முழுக்க இதே தான் போயிட்டு இருக்கும் போல இருக்கு. இப்ப எல்லாருமே மோடியின் குடும்பம் மோடியின் குடும்பம் போட்டா எப்படி இருக்கும்? அவருக்கு குடும்பம் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க, இப்ப எல்லாருமே மோடியின் குடும்பம்னு ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறாங்க? அதாவது இந்த அரசியல் விஞ்ஞானம் படிக்கக்கூடிய, முறையாக படிக்கக்கூடிய பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கட்சி சார்பு எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அது என்னவா வேணாம், ஆனா அதை தாண்டி மோடியுடைய அரசியலை உன்னிப்பாக கவனிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். மோடி வந்து எதை எப்படி எல்லாம் அப்ப எப்படி மாத்துறாருங்கிறத பார்த்துக்கிட்டே வா. உங்களுடைய கட்சி சார்பு எதுவா வேணாலும் இருக்கிறார், தூக்கி வச்சுட்டு மோடியுடைய அரசியல் எப்படி இருக்கு, என்ன மாதிரி எல்லாம் அரசியல் பண்றாரு, எதை வந்து அப்படியே நேரேட்டிவ செட் பண்ணிட்டே போறாரு. ஒரு எதிரிய சொல்றத அப்படியே விட்டுட்டு போகாம அதுலேருந்து எடுத்து கோர்த்து தனக்கான அரசியலை அவர் எப்படி ஒரு பட்டு துணி நெய்வது போல நெய்கிறார். இதை தயவு செய்து யோசிக்கணும், ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். நீங்க வந்து மோடியை எதிர்த்து பேசுறத நினைச்சுட்டு ஏதாவது தப்பா ஒரு வார்த்தையை விட்டீங்க, அத்தோட காலி, அதுவே உங்களுக்கு யமனாக மாறிவிடும். மோடி மாற்றிடுவார். அதுக்கு முன்னாடி அப்படித்தான் 2014 மோடி வந்து டீ விக்கிறவர் அப்படிங்கறத வச்சு மணிசங்கரையர் கிண்டல் பண்ண அதையே ஒரு நேரட்டிவா மாத்தி எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்கும். அப்ப மணிசங்கரையர் வந்து என்ன சொன்னார்னா, மோடி டீ விக்கிற இந்த அளவுக்கு வந்துட்டா வேணும்னா எங்களுடைய சிடபிள்யூசி காரிய கமிட்டி கூட்டம் நடக்க வேணா அவரை வந்து மோடியை டீ வித்துட்டு போக சொல்லு அப்படி. அதையே ஒரு பெரிய விஷயமாக அதையே அப்படியே திருப்பி போட்டார் மோடி. சோ இது இந்தியாவில இதுவரைக்கும் நடந்து வந்திருக்க அரசியல் இருந்து கம்ப்ளீட்டா மோடி அரசியல் வேறங்க. மோடி வந்து மொத்த அரசியலுமே திருப்பி வைத்திருக்கு. இதை வந்து நான் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா கூட சொல்ல, ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்டா ஹம்பிளா சொல்றேன். மோடிட்ட இருந்து நான் தினந்தோறும் அரசியலை கற்றுக்கொள்ளுகிறேன். அதுல வந்து அவர் எப்படி நேரட்டிவ் செட் பண்றாங்கிறது தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கேன். நான் டெய்லி யோசிப்பேன், இன்னும் அவர் வந்து நேரட்டிவ் செட் பண்ணலையே, இன்னும் எதுக்காக வெயிட் பண்றாரு. அதுக்கு விடை 4ஆம் தேதி கிடைச்சு. இன்னைக்கு மோடியின் குடும்பம் தான் இந்தியா, இந்தியர்கள் அத்தனை பேரும் மோடியின் குடும்பத்தினர். முடிஞ்சது கதை. இதுக்கு மேல வேற எதுவும் தேவையில்லை. சப்ஜாட ஜோலி முடிஞ்சது. எதிர்கட்சிகள் கதவை சாத்திட்டு வீட்டுல உட்காந்துக்கலாம், அவ்வளவு ரிசல்ட் வந்த மாதிரி. இதுக்கு மேல என்னத்த சொல்ல? மோடி எப்படி நேரேட்டிவ் செட் பண்ணுகிறார் என்பதை கால வரிசைப்படி பார்ப்போம். 2014 தேர்தலின் போது மோடியை டீ விற்றவர் என்கிற ரீதியில் இழிவுபடுத்தினார் மணிசங்கரையர். அதைத் தொடர்ந்து நாம்தார் காம்தார் என்கிற நேரேட்டிவை உருவாக்கினார் மோடி. காம்தார் என்றால் சாமானியன் என்று பொருள். 2019 தேர்தலின் போது சௌகிதார் சோர் ஹே என்றார் ராகுல் காந்தி. தேசத்தின் காவலாளி ஒரு திருடன் என்கிற பொருளில் அவ்வாறு கூறினார். அதை அப்படியே திருப்பினார் மோடி. மெயின் பி சௌகிதார் என்று நேரேட்டிவ் செட் பண்ணினார். நானும் தேசத்தின் காவலாளி தான் என்கிற மோடியின் நேரேட்டிவ் வைரலானது. இப்போது 2024 தேர்தலின் போது நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பாட்னாவில் மோடிக்கு குடும்பம் இல்லை என்றால் அதுக்கு யார் என்ன செய்ய முடியும் என்று லாலு கிண்டல் அடிக்க அதை அப்படியே திருப்பினார் மோடி. மோடிக்கா குடும்பம் இல்லை, இந்தியர்கள் அனைவரும் மோடியின் குடும்பம் என தெலுங்கானா அடிலாபாடில் முழங்க
அதை நேற்றைய சென்னை நந்தனம் கூட்டத்திலும் வெளிப்படுத்த இப்போது மோடியின் குடும்பம் என்கிற நேரேட்டிவ் வைரல் ஆகிவிட்டது. आज पूरा देश एक सुर में कह रहा है, मैं हूं मोदी का परिवार, मैं हूं नान दान मोदियन कुडुवम. இனி தேர்தல் வரை இது ஒலிக்கும். ஒவ்வொரு முறையும் மோடிக்கான நேரேட்டிவை அவரது எதிரிகளே வழங்கி விடுகின்றனர். எனவே நேரேட்டிவுக்காக மோடி அலட்டிக் கொள்வதே இல்லை. திமுகவின் ஊடக மேலாண்மை பற்றி மோடி கடுமையாக விமர்சித்திருக்கிறாரே, இது ரொம்ப முக்கியமான விமர்சனம். மோடி எந்த இடத்துல பேசினாலும் சரி, நேரடியா ஊடகங்கள் தொடர்பா ஊடகங்களை பற்றி பேசி அதை டச் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது எப்போதுமே அவர் வச்சுக்கிறது கிடையாது. ரொம்ப பூடகமா வேணா பேசுவாரே ஒழிய ஊடகங்களை ரொம்ப வெளிப்படையா அந்த மீடியானே சொல்லி அவர் பேசி நான் இதுவரை கேள்வி கேட்டதே கிடையாது. ஆனா இந்த தடவை ரொம்ப வெளிப்படையாக வந்திருக்கிறார். அவர் என்ன சொன்னார்ங்கிறத சொல்றார். அவர் சொல்லுகிறார், திமுகவினர் பெருவெள்ள பெருந்துயர் காலத்தில் வெள்ளத்தடுப்பு மேலாண்மை பணிகளை செய்வதில்லை, மாறாக ஊடக மேலாண்மையை செய்கின்றனர், ஊடகங்களை சரி கட்டுகிறார்கள் அப்படின்னு அவர் விமர்சிக்கிறார். डीएमके के लोग संकट के समय फ्लड मैनेजमेंट नहीं करते, बल्कि ये मीडिया मैनेजमेंट करने में लगे रहते हैं. சோ வெள்ள டயத்துல கூட அது எப்படி செய்யணும், எப்படி சரி கட்டணும், என்ன மாதிரி இது பண்ணணும், மக்கள்கிட்ட கவலை எப்படி போக்கணும், இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் வெள்ளம் தலைக்கு மேல போயிட்டு இருந்தா கூட வெள்ளத்தினால எந்த பாதிப்பும் இல்லைன்னு திரும்ப திரும்ப ஊடகங்களை சொல்ல வைப்பது, ஊடகங்களை சொல்ல வைப்பதன் மூலமாக வெள்ளத்தினால் எந்த பாதிப்பும் இல்லை என்கிற மனநிலைக்கு மக்களை கொண்டு சேர்ப்பது. சோ முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்தது ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். மற்றபடி இந்த பிளட்டை தடுக்கிறதுக்கான எந்த நிர்வாக செயலும் நடைபெறவில்லை என்பதை மோடி டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு தெளிவாக உணர்ந்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும், சென்ஸ் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதை டெல்லியில உட்கார்ந்த வரைக்கும் மோப்பம் பிடிச்சிருக்கிறார் மோடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோடைய பொருள் என்னன்னா, இங்கு நடந்த ஒவ்வொன்றும் மோடிக்கு தெரிந்திருக்கிறதுன்னு அர்த்தம், இல்லாட்டி அவருக்கு தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். இங்க கம்ப்ளீட்டா நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட், அவ்வளவுதான். இப்ப இதுக்கு முந்தின டிஎம்கேக்கு முந்தின ஆட்சி காலத்துல பொங்கல் நேரத்துல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல அலை மோதினாங்க மக்கள். அப்படின்னா மக்கள் அவதி, பேருந்து கிடைக்காமல் வெளியூருக்கு செல்ல முடியாமல் மக்கள் அவதி, திண்டாட்டம் அப்படின்னு போடுவாங்க. அதே ஊடகங்கள் இப்ப அதே போல பேருந்து நிலையத்துல கோயம்பேட்டுல அலை மோதுறாங்க அப்படின்னா ஊருக்கு செல்வதில் மக்கள் பேர ஆர்வம், மகிழ்ச்சி வெள்ளத்தில் மக்கள் அலை மோதினர் அப்படின்னு காட்டுறது. அதே போல ஒரு மாபெரும் வெள்ளம், மழை, அதனால வெள்ளம், சப்வே ஃபுல்லா தண்ணி நிக்குது அப்படின்னா அதை இதுக்கு முந்தின ஆட்சி காலத்துல சென்னையே மூழ்கி போனதுங்கிற மாதிரி போக்கஸ் பண்றோம். அதுவே இவர்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு வர்றப்போ அந்த சப்வேல ஏதாவது 2 சிறுவர்கள் குதிச்சு விளையாடுவாங்கல்ல, சிறுவர்கள் மகிழ்ச்சி. என்ன வெள்ளம் போயிட்டு இருக்கு, சப்வே ஃபுல்லா தண்ணி போயிட்டு இருந்தா சுத்தி இருக்க மக்களுக்கு மகிழ்ச்சியா? ஏன்னா அவங்க நீச்சல் அடிச்சு கொண்டாடுறாங்களா? ஏன்னா காவிரியை சென்னைக்குள்ளே கொண்டு வந்துடுறோம்ல. எப்படி என்ன விதமான ஊடக மேனேஜ்மெண்ட் பாரு. இது நாமே வெளிப்படையா நம்ம கண்ணுக்கு தெரிகிறவங்க நடக்கிறது. அதே போல மீடியால ஸ்டாலின் பேட்டி எடுக்கிறார். மற்ற தலைவர்கள்ட்ட அவர்கள் எப்படி பேட்டி எடுப்பார்கள்? சாதாரண பிரஸ் மீட் எப்படி பேட்டி எடுப்பாங்க? ஏன் ஒருவர் அண்ணாமலையினுடைய அலுவலக அறைக்குள்ளே போது கையை நீட்டி எப்படி எல்லாம் பேசினா ஒரு பிரஸ் பர்சன் எல்லாருக்கும் தெரியும். அவர் பேர்ல வேண்டாம், அவர் எனக்கும் நண்பர் தான். ஒரு பிரஸ்ங்கிற முறையில, ஜேர்னலிஸ்ட்ங்கிற முறையில் அவர் எனக்கும் நண்பர் தான். அவர் ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியை சேர்ந்த நிருபர். அவர் எப்படி எல்லாம் நடந்து கொண்டார். அதே நேரத்துல ஸ்டாலின் பேட்டி எடுக்கிறார். நீங்க எப்படி, கிட்டத்தட்ட இது என் கற்பனையா சொல்ல, நீங்க தமிழர்களுக்காக 3 வேளை சாப்பிடுறீங்களே சார், எப்படி சார் உங்களால முடியுது அப்படிங்கிற ரேஞ்சில கேள்விகள். இதுதான் மீடியா மேனேஜ்மெண்ட்ங்கிறது. இது எல்லாமே டே டு டே தகவல் மோடிக்கு போய் கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அவருக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு. சோ அப்படின்னா டிஎம்கே ஆட்சியை ரொம்ப தெளிவாக அவர் படித்து விட்டார். டிஎம்கேல அவங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, ஆட்சியை நடத்தல,
மாறாக ஆட்சி நடந்து கொண்டிருப்பது போன்ற தோற்றத்தை மீடியாக்கள் மூலம் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இங்க ஒண்ணுமே நடக்கல, ஆனா நடந்துட்டு இருக்கிற மாதிரியான தோற்றத்தை மீடியாக்கள் மூலம் உருவாக்கி நம்ப வைக்க முயற்சி செய்கிறார்கள். சோ இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ப வைப்பதற்கான முயற்சி மட்டுமே அரங்கேறி கொண்டிருக்கின்றன. மற்றபடி நடந்தது குறைவு. இதத்தான் மோடி சொல்ல வருது. நடந்தது குறைவு, நம்ப வைப்பதற்கான முயற்சிகள் அதிகம். அப்படி நம்ப வைப்பதற்கான முயற்சி இருக்கு இல்லையா, அத மக்களை நம்ப வைக்கிறதுக்கான அரசின் முயற்சி. இதுக்கு நடுவுல எது இருக்குன்னா தமிழக வெகுஜன ஊடகம். இதை வச்சுட்டு ஒரு ஜிம்மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஊடக மேனேஜ்மெண்ட் தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பார்த்துருவோம். இதே ஊடக மேனேஜ்மெண்ட்டை தான் கடந்த காலத்துல 2014 ஓட்டின காலத்துல கூட காங்கிரஸ் தேசிய அளவில் செய்து கொண்டிருந்தது. மறந்து விடாது. இதை வச்சுட்டு ஒரு பஜனை பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில தேசிய அளவில் ஊடகங்கள் மாறிட, கம்ப்ளீட்டா தன்னுடைய போக்குகள் இருந்து விலகின. இன்னைக்கு வேற ஒரு விதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. அதே போன்ற ஒரு மாற்றம் தமிழகத்திலும் வரும், வராமல் போய்விடாது. சோ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அப்பட்டமாக மோடி சொல்லி இருக்கிறார். இது டிஎம்கேக்கான ஒரு மெசேஜ். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரியும், தெரியாம ஒண்ணும் இல்லை, பாத்துக்க அப்படிங்கறத பட்டவர்த்தனமாக சொல்லி இருக்கு. திமுக கொள்ளையடிப்பதாக வெளிப்படையாக சாடி இருக்கிறாரே பிரதமர் மோடி. ரொம்ப ரொம்ப பாயிண்ட் பிளாங்க் அட்டாக்னு நான் சொல்லுவேன். டிஎம்கே தொடர்பா இவ்வளவு பாயிண்ட் பிளாங்க் அட்டாக்க இதுவரைக்கும் மோடி நிகழ்த்தியது கிடையாது. 4ஆம் தேதி அட்டி என்ன சொல்றது, பின்னி பறத்திட்டார், அந்த மாதிரியாக மோடி அவர் பேசி இருக்கிறார் டிஎம்கே தொடர்பா. அவர் என்ன சொல்லுகிறார், அவர் முதல்ல எக்ஸாக்டா என்ன சொன்னாருங்கிறத வருவோம். மத்திய அரசு பல திட்டங்களுக்கான தொகையை நேரடியாக பயனாளிகளுக்கு அனுப்பி வருகிறது. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அளவிலான ஆதாயங்கள் இப்போது நேரடியாக மக்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக சென்றடைகிறது. இதுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய வருத்தம். இந்த வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாயை கொள்ளையடிக்க முடியாமல் இருக்கிறதே என்பதுதான் திமுகவினருக்கு இருக்கும் பெரும் சிக்கல். लाखों करोड़ रुपयों के इन विकास कार्यों को लूटने में डीएमके के लोगों को मुश्किल आ रही है. இந்த விஷயத்தில் ஒரு குடும்பம் முழுவதுமே பயங்கரமான எரிச்சலில் இருக்கிறது. பணம் தான் கிடைக்கவில்லை, குறைந்தபட்சம் அந்த திட்டத்தை நாங்கள் தான் செய்தோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளலாம் என்று ஸ்டிக்கரை ஒட்டி கொள்ளுகின்றனர். ஆனால் பாவம், அதிலும் கூட அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. நான் திமுகவினருக்கு ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக வழங்கப்படும் பணத்தை கொள்ளையடிக்க விடமாட்டேன். எந்த பணத்தை நீங்கள் கொள்ளையடிக்கிறீர்களோ, கொள்ளை அடித்திருக்கிறீர்களோ, அந்த பணம் வசூலிக்கப்பட்டு தமிழக மக்களுக்காகவே மீண்டும் செலவழிக்கப்படும். இது மோடியின் உத்தரவாதம் என்று ரொம்ப பயங்கரமாக மோடி பேசி இருக்கிறார். मैं डीएमके को बताना चाहता हूं, मोदी आपको लूटने नहीं देगा और जो पैसा आपने लूटा है वो वसूल कर वापस तमिलनाडु के लोगों पर खर्च किया जाएगा. इधर मोदी न गारंटी. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் அப்படின்னு அவங்க மேல நேரடியா சார்ஜ் வைக்கிறது. ரெண்டாவது, இந்த கொள்ளை தொடர்பாக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கறதையும் அவர் சொல்லி இருப்பது. அது ஒவ்வொன்றும் வசூலிக்கப்படும், திரும்ப அது மக்களுக்காகவே பயன்படுத்தப்படும். கொள்ளை அடிக்கிறவர்களை அதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இந்த மாதிரி சொல்லி இருக்கிறதையும் இதுக்கு முன்னால லோக்சபால அவர் பேசினதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான பெரும் திட்டங்களை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றப்போ ஒன்று சொல்லுவார். 2024 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பல முக்கிய முடிவுகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பல முக்கிய முடிவுகள் அப்படின்னு हमारा तीसरा कार्यकाल बहुत बड़े फैसलों का होगा. இதுல மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் இருக்கும். இதுக்கு முன்னால எடுத்திருக்காங்க.
எப்படின்னா ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணது, அதே போல டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தது, அந்த மாதிரி. அதே போல இங்க முக்கிய முடிவுகள் அப்படின்னு வர்றப்போ அநேகமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பவே 2029 இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்பல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது அடுத்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அதுக்கான ஒரு ரோட் மேப் ஒன்று டெவலப் ஆகும். அது ஒரு முக்கியமான ஒரு டெசிஷனா இருக்கும். ரெண்டாவது முக்கியமான டெசிஷன் யூனிஃபார்ம் சிவில் கோடா இருக்கும். அதை அவங்க ஒரு 2-3 மாதத்துல செய்வாங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வளர்ச்சி பணிகளுக்கு அனுப்பக்கூடியதை வேற விஷயங்களை டைவர்ட் பண்ணுவதும் தங்களுடைய சொந்த ஆதாயங்களுக்காக பயன்படுத்துவது, அப்படி பயன்படுத்தினவங்களுக்கு உண்டான தண்டனையை அவர்களை பிக்ஸ் பண்றது, திட்டவட்டமா பிக்ஸ் பண்ணக்கூடியது. அது சம்பந்தமா ஏதேனும் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படலாம். இவர்கள் இனிமேல் தப்பி விடக்கூடாது. ஆரம்பத்திலிருந்தே மோடி இந்த ஊழல் லஞ்சம் எதிர்ப்பு விஷயத்துல ரொம்ப தீவிரமாக இருக்கிறவர். அதுக்காக தன்னுடைய தொழில்நுட்பத்தை ரொம்ப பயன்படுத்தக்கூடியவர். தொழில்நுட்பத்தை அதிகமா டைட்டாக ஓரளவு இயற்கையாகவே ஊழலும் லஞ்சமும் குறையும் அப்படின்னு அவர் நம்பக்கூடியவர். சோ அது சம்பந்தமா ஏதேனும் முக்கிய முடிவுகள், சட்டபூர்வமான முக்கிய முடிவுகளை அவர் எடுக்கலாம். இது டிஎம்கேக்கு விடுக்கப்பட்டு இருக்கிற வார்னிங்ஸ். ஏற்கனவே டிஎம்கேல பல அமைச்சர்கள் அமலாக்கத்துறையினுடைய ரேடாருக்கு கீழே வந்திருக்காங்க. இப்ப வரைக்குமே செந்தில் பாலாஜி வெளியில வர முடியல. அவருடைய ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் பல பேர் வழக்கை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில டிஎம்கே தொடர்பா மோடி சொல்லியிருக்கிறத நாம் பார்க்க வேண்டும். அப்படின்னா இந்த வார்னிங் டிஎம்கேக்கு எவ்வளவு பெரிய எச்சரிக்கை என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் உணர வேண்டும். மோடி புகழ்ந்துள்ள உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பற்றி கூறுங்களேன். எஸ், இப்பதான் நான் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சேன். ஏதேனும் சட்டபூர்வமான ஒரு முடிவுக்கு வருவதற்கு, இந்த ஊழல்வாதிகளை பிக்ஸ் பண்றதுக்கான எப்படி அது யார் ஊழல் பண்ணாங்களோ அவங்கள திட்டவட்டமா பிக்ஸ் பண்ணும். இன்னொன்னு ஒரு குறைந்தபட்ச கால அளவுல, ஏன்னா ஒரு ஊழல்னு பண்ணிட்டா அது மாமாங்கத்துக்கு போயிட்டே இருக்கு விசாரணை. கடைசியில எல்லாருமே மறந்து போயிடுறோம், சகஜமாயிடுறோம். அது ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சுல தீர்ப்புன்னு வந்தா என்ன? சோ ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள இவர்களை பிக்ஸ் பண்றதுக்கான சட்டபூர்வ நடவடிக்கைக்கான சாத்தியங்கள் குறித்து முக்கிய முடிவை மோடி எடுப்பார் அப்படின்னு நான் இப்பதான் சொன்னேன். இதுக்கு இடையில இந்த 4ஆம் தேதி சென்னையில் நடந்த அந்த நந்தனம் பொதுக்கூட்டத்துல பேசுறப்போ மோடி ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளனேஷன் போறேன். இந்தி கூட்டணியினுடைய ஊழல் தலைவர்களை அடைகாத்து பாதுகாக்கும் ஒரு தீர்மானத்தை இன்று உச்ச நீதிமன்றம் நிராகரித்து விட்டது. உச்ச நீதிமன்றத்தின் இந்த முடிவுக்கு பிறகு இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் கப்பல் கவிழ்ந்து விட்டதை போல தலையில் கை வைத்து உட்கார்ந்து இருக்கின்றனர். இன்று வெளியாகி இருக்கும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு தூய்மையான அரசியலுக்கு பெரும் உந்து சக்தியாக இருக்கும். इंडी अलायंस में शामिल दलों ने लूट की राजनीति की है. आज आया सुप्रीम कोर्ट का फैसला स्वच्छ राजनीति को बढ़ावा देगा. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன உச்ச நீதிமன்ற தீர்ப்புங்கிறாரே, அது என்ன தீர்ப்பு, எதை பற்றிய தீர்ப்பு? அதாவது இதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும். 4ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது பிரதமர் இங்க பேசிட்ட அதே நாள்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய 7 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு பெஞ்ச், கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியது. அது என்ன தீர்ப்பு அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஹிஸ்டரிக்குள்ள கொஞ்சம் போவோம். அதாவது நரசிம்மராவ் பிரதமராக இருந்த போது 1993 அவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தன. அப்போது அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாகவும், அவர்கள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு நரசிம்மராவ் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்து அவரது அரசை காப்பாற்றியதாகவும் வழக்கு தொடுக்கப்பட்டது. லஞ்சம் பெற்றதுக்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்தது. இதுல மாட்டினவர் யாரு அப்படின்னா சீதா சோரன்.
சீதா சோரன்கிறவர் யாருன்னா ஷிபு சோரனுடைய மருமகள். அவங்க வந்து வெளிப்படையாக லஞ்சம் வாங்கியிருந்தாங்க. அவங்க பெயரையே குறிப்பிட்டு இருந்தது அந்த குற்றப்பத்திரிகை. இப்போ அந்த குற்றப்பத்திரிகையில தாக்கல் செஞ்ச நிலையில அதை ரத்து செய்ய கோரி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்பிக்கள் ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த மனுக்களை ஏற்க மறுத்து ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதை அடுத்து அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்கள். அதாவது அவங்க ஆர்குமெண்ட் என்னன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகிள் 105 உட்பிரிவு 2, ஆர்டிகிள் 194 உட்பிரிவு 2, இந்த ரெண்டும் எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் ஒரு இம்யூனிட்டி கொடுத்திருக்கு. அதாவது சட்டத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு தந்திருக்கிறது. சட்டப்பேரவைக்குள்ளேயோ அல்லது பார்லிமெண்ட்டுக்குள்ளேயோ அவர்கள் பேசுவது அல்லது வாக்களிப்பது தொடர்பா சட்டப்பேரவை மற்றும் பார்லிமெண்ட் இதுக்கு வெளியில் இருக்கிற எந்த இடத்திலும் எந்த நீதிமன்றத்திலும் அவர்கள் மீது வழக்கு தொடுக்க முடியும். அவர்களை வந்து அது தொடர்பாக ஒரு வழக்குல இழுத்து விட முடியாது. அவர்களுக்கு அந்த சட்ட பாதுகாப்பு இம்யூனிட்டி உண்டு என்று இது கூறுகிறது. இப்ப இதை வச்சு அவங்க ஆர்கியூ பண்றாங்க. ஏன்னா நான் வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போட்டேன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஓட்டு போட்டது பார்லிமெண்ட்டுக்குள்ள நடந்த ஒரு விஷயத்த நீதிமன்றத்துல விவாதிக்க முடியாது. ஏன்னா நீதிமன்ற வரம்புக்குள்ளேயே வர்றது கிடையாது. அதற்கான ஒரு பாதுகாப்பு இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகிள் 105 194 உங்களுக்கு வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்கியூ பண்றாங்க. கடைசியில் 1998 தீர்ப்பு வருகிறது. 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு 3:2 அப்படிங்கிற மெஜாரிட்டியில ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்பிக்களுடைய வாதத்தை ஏற்று அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியது. ஆமா, அவங்களுக்கு இம்யூனிட்டி உண்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. ஆனால் இப்படி தீர்ப்பு வழங்கிய நிலையிலையும் இதை இன்னும் விரிவாக ஆலோசிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த தீர்ப்பையே திரும்பவும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி இந்த வழக்கு தொடர்ந்து வந்தது. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஏற்கனவே இருந்த 5 பெஞ்சை தாண்டி ஒரு லார்ஜர் பெஞ்ச் 7 நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்ச் அதை விசாரித்தது. இப்ப நேற்றைக்கு வந்து 7 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் தான் தீர்ப்பளித்தது. ஆனா அந்த தீர்ப்பை தலைமை நீதிபதி சந்திரசூட் வாதிச்சார். இந்த சந்திரசூட் தவிர மற்ற நீதிபதிகள் யாரு அப்படின்னா ஏஎஸ் போப்பண்ணா, சுந்தரேஷ், PS நரசிம்மா, பர்திவாலா, சஞ்சய் குமார், மனோஜ் மிஸ்ரா, இந்த 6 பேர். சோ மொத்தமா 7 பேர். இந்த 7 பேர் கொண்ட ஒரு தீர்ப்பு. இதுல ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னன்னா, இதுக்கு முந்தின தீர்ப்பு கூட 3:2 தான் கொடுக்கப்பட்டது. இதுல 7 பேரும் ஏகமனதாக யுனானிமஸாக ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் எந்த இம்யூனிட்டியும் கிடையாது. அவர்கள் லஞ்சம்னு வாங்கியிருந்தால், ஊழல்னு செஞ்சிருந்தால் அதற்குரிய சட்டத்தின் கீழே அவர்கள் குற்றம் செய்தவர்களாக கருதப்படுவார்கள். ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் கீழே தான் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறது. இதுல அந்த தீர்ப்புல அவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்க அந்த நீதிபதிகள் அப்படின்னா, எம்பிக்களுக்கு இம்யூனிட்டி கொடுத்திருக்கிறது உண்மை. எதுக்காக கொடுத்திருக்கு? அதாவது பார்லிமெண்ட்டுக்குள்ளேயோ சட்டப்பேரவையிலேயோ எம்பிக்கள் நடந்து கொள்வது அல்லாட்டி எம்பிக்கள் என்ன விதமாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்தில் விவாதிச்சுட்டு ஒரு தீர்ப்பு வழங்கி கொண்டே இருந்தால் அது சட்டப்பேரவை மற்றும் பார்லிமெண்ட் சுதந்திரத்துக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் சுதந்திரத்தை அஃபெக்ட் பண்ணும். எப்படி சுதந்திரமான நீதித்துறை வேண்டும் சொல்றோமோ அதே போல ஒரு சுதந்திரமான சட்டப்பேரவையும் சுதந்திரமான நாடாளுமன்றமும் வேணும். சோ இது நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவையுடைய சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. இதுல சட்டப்பிரிவு 105 உட்பிரிவு 2 அதே போல 195 உட்பிரிவு 2 அதனுடைய சாரம் என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்லயோ சட்டப்பேரவையிலயோ உறுப்பினர்கள் பேசுவது, வாக்களிப்பது, இத நீதிமன்றத்தில் விவாதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. இதை நாங்களும் ஏத்துக்கிறோம், உண்மைதான். ஆனால் அவர்கள் வாக்களிப்பதற்கும் பேசுவதற்கும் காரணமாக ஊழலோ லஞ்சமோ இருந்தால் அந்த லஞ்சத்தையும் ஊழலையும் நீதிமன்றம் விசாரிக்க கூடாதுன்னு எங்கேயும் சொல்லல. இவங்க என்னன்னா அந்த செயல்பாடை வச்சுக்கிட்டு செயல்பாட்டை விவாதிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு
இந்த செயல்பாட்டுக்கு காரணமாக இருந்த குற்ற செயல்பாடுகள் இருக்குல்ல, அதையும் நீதிமன்றம் விசாரிக்க கூடாதுன்னு இன்டர்பிரேட் பண்றாங்க. இது தப்பு. இப்பவும் கூட நீங்க லஞ்சம் வாங்கிட்டு அதுல வாக்களித்து இருக்கிறீர்கள். யாரு 93ல நரசிம்மராவ் மீதான அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்த போது நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்கன்னு நீதிமன்றம் கேட்கல. இந்த இப்ப இருக்கிற தீர்ப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கு, நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்கன்னு இல்ல நாங்க கேட்கல. நீங்கள் அளித்த வாக்க ஒண்ணு நாங்க கேன்சல் பண்ணிடல. உங்களுடைய வாக்களிக்கிற உரிமை, நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் அது சம்பந்தப்பட்ட உங்களுடைய மனசாட்சி எதையும் கேள்வி கேட்கல. ஆனால் அந்த விதமாக வாக்களித்ததற்கு பின்னால் லஞ்சம் வாங்கியது என்பது தூண்டுகோலாக இருந்ததா இல்லையா? அப்போ அந்த லஞ்சத்தை பற்றி மட்டும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுகிறோம். அதை உங்களுக்கு அங்கீகரிக்க முடியாது. ஒரு நாடாளுமன்றத்திலேயோ சட்டப்பேரவையிலேயோ நீங்கள் இயங்குவது தொடர்பாக நீதிமன்றம் பேச முடியாது அப்படின்னா உங்கள் செயல்பாடுகளை பேச முடியாது. ஆனால் செயல்பாட்டுக்கு பின்னால் ஒரு லஞ்சமோ ஊழலோ இருந்தால் அது குறித்து நாங்கள் பேசலாம், அது குறித்து தீர்ப்பளிக்கலாம். எனவே சட்டப்பேரவை அல்லது நாடாளுமன்றத்துக்கு வெளியிலா உள்ளேயா என்பது விஷயம் அல்ல. நீங்கள் எங்கு லஞ்சத்தை ஏற்கிறீர்களோ, அப்படி ஏற்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே நீங்கள் குற்றம் இழைத்தவர்கள் ஆகிவிடுகிறீர்கள். அப்போதே நீங்கள் ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் கீழே வந்து விடுகிறீர்கள், ஊழல் லஞ்ச தடுப்பு சட்டத்துக்கு கீழே வந்து விடுகிறீர்கள். அது தொடர்பாக நீங்கள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்த தகுதியானவர்கள். எனவே உங்களுக்கு எந்த இம்யூனிட்டியும், அதாவது குற்றச்செயல் செய்வதற்கு எந்த இம்யூனிட்டியும் கொடுத்திருப்பதாக இந்த 105ஐயும் 195ஐயும் இன்டர்பிரட் பண்ணாதீங்க. இது நார்மலா ஒரு நாடாளுமன்றத்தில் செயல்படுவதற்கான ஒரு இம்யூனிட்டி. அதான் நீங்க நாடாளுமன்றத்தில் இயல்பா செயல்படுறீங்க, அதை வச்சு ஒருத்தர் குற்றம் சாட்டினா அது நாடாளுமன்றத்துக்குள்ள செயல்பட்டாரு, அதுல நாங்க தலையிட மாட்டோம்னு நீதிமன்றம் சொல்லிடும். ஆனால் கை நீட்டி லஞ்சம் வாங்கிட்டோ ஊழலை செஞ்சுட்டோ அதன் காரணத்தினால நீங்க நாடாளுமன்றத்துல ஒரு கேள்வி எழுப்புறீங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அதன் காரணத்தினால நாடாளுமன்றத்துல நீங்க வாக்களிச்சீங்கன்னா உங்க கேள்வியை நாங்க கேன்சல் பண்ண மாட்டோம். உங்களுடைய வாக்குகள், நீங்க அளித்த வாக்குகளை கூட கேன்சல் பண்ண மாட்டோம். ஆனால் நீங்க வாங்கினீங்க இல்லையா கை நீட்டி, அதை நாங்க கேள்வி கேட்போம். அதற்கு கீழே அது நிரூபிக்கப்பட்டால் என்ன தண்டனை உண்டோ அது எம்பிக்களுக்கு உண்டு, எம்எல்ஏக்கு உண்டு. இதை 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏகோபித்த விதமாக ஒரே மனதாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது அநேகமா இந்தி கூட்டணிக்கு வச்ச ஒரு ஆப்பு. அதைத்தான் மோடி நந்தனம் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்போ நேற்றைக்கு மார்ச் 4ஆம் தேதி திங்கட்கிழமை சுட்டி காட்டினார். கிட்டத்தட்ட மோடி இந்த லஞ்சத்துக்கு ஊழலுக்கும் எதிராக என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அது அத்தனையும் கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றமே செய்து முடித்து விட்டது. அடுத்தாப்புல நிச்சயமா மோடி தான் ஆட்சிக்கு வரப்போகிறார். இதை அடியொற்றியே அவர் ஒரு புதிய சட்டத்தையோ இல்லாட்டி முக்கியமான சட்ட திருத்தத்தையோ கொண்டு வரலாம். அதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.